வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். ஸ்ரீ வல்லப ஐயப்பன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு கார்த்திகை மாத மாலை அணியும் விழா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லப ஐயப்பன் ஆலயத்தில் இன்று 21ஆம் ஆண்டு கார்த்திகை மாத மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. பரிவார தெய்வங்களான கன்னிமுல கணபதி, மஞ்சம்மா தேவி தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஸ்ரீ வல்லப ஐயப்பன் சன்னிதானத்தில் உற்சவ மூர்த்திக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மோகன் குருசாமி அவர்கள் கன்னி சாமிகளுக்கும் பழமலை சாமிகளுக்கும் மாலை அணிவித்தார். மோகன் குருசாமி கூறும்போது, இந்த கோவிலில் இருந்து சபரிமலை செல்லும் யாத்திரிகர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தாமல் சென்று வருவது சிறப்பு என்றும், இந்த கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் லாகிரி வஸ்துக்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள். உலக நன்மையை வேண்டியும் ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்கள் நல்ல கல்வி அறிவு பெற்று அரசு பணிகளில் அமரவும் தொடர்ந்து இறைவனை வேண்டி வருகிறோம். மேலும் இங்கு இன்று முதல் தினசரி மதியம் மற்றும் இரவு சிறப்பான அன்னதானமும் வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். வணக்கம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி லட்சியத்தை வளர்த்துவிட்டு உன்னுடைய குழந்தைகள் இந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உருவாக்கி நான் மாலை போட மாட்டேன். எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா பேர் விட்டு போயிருக்கணும். பல கன்னிச்சாமியை கூப்பிட்டு போய் உலகம் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் தன்னுடைய சிறப்புடன் பல கன்னிச்சாமியை அழைச்சி போகணும்னு ஐயப்பனுடைய அருளோட நம்ம ஊரும் நாடும் பெருமை பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சேர்ந்து சாமி இந்த மாலை பிடிச்சி பாருங்க. சாமி 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 மாலை பிடிச்சி பாருங்க. சாமி அப்படி மாலை சாமி மாலை மாலை பிடிச்சி இங்க பாருங்க, இங்க பாருங்க. சாமி பத்தி பூவு எடுத்துருங்க. பத்தி பூவை உள்ள மாவட்டம் ரெகுநாதபுரம் என்ற அழகிய புண்ணிய பூமியில் இந்த வல்லப ஐயப்பன் அவதரித்து இன்று 21ஆம் ஆண்டாக இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான இந்த கார்த்திகை மாத பிறப்பு இன்று சிறப்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல கன்னிச்சாமிகளையும் பழமலைச்சாமியும் அழைத்து செல்லும் இந்த வல்லப ஐயப்பன் இவரிடம் நல்ல ஆசியுடன் நல்லபடியாக சிறப்புடன் இந்த ஆலயத்தில் இந்த மாலை அணிந்த சுவாமிமார் அனைவருக்கும் உலக மக்களுக்காகவும் நல்லபடியாக பிரார்த்தனை செய்து இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த மாலை அணிந்த சுவாமிமார் அனைவரும் முறையாக ஒரு மண்டலம் நோன்பு இருந்தால்தான் இருமுடி கட்டப்படும் என்ற விதி இந்த ஆலயம் தோன்றிய காலத்துக்கு முன்பிருந்தே இது நடைமுறைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் பிளாஸ்டிக் இல்லாத இருமுடியை முதலாக சபரிமலையில் பிளாஸ்டிக் இல்லாத இருமுடியை கொண்டு சென்ற பெருமை இந்த வல்லப ஐயப்பனுக்கே சாரும். இது அனைத்து டிவி சேனல்களும் கேரளாவுடைய அனைத்து டிவி சேனல்களும் மிக சிறப்புடன் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். சபரிமலையில் அவ்வளவு பெருமை பெற்ற இந்த வல்லப ஐயப்பன் மக்களுக்கு கூறுவதென்றால், உங்கள் மாலை அணிந்த சுவாமிமார் அனைவரும் முறையாக ஒரு மண்டலத்தை நோன்பிருங்கள். லாகிரி வஸ்துகளை கடைப்பிடிக்காதீர்கள். பீடி, சிகரெட், பித்தளை புகையிலை மற்றும் மாமிச வகையிலை மற்றும் அனைத்து லாகிரி விஷயம் தவிர்த்து விரதம் இருந்தால்தான் அந்த படி ஏறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். இந்த பாக்கியத்தை நீங்கள் வல்லப ஐயப்பன் நம்மளுக்கும் சபரிமலை சாஸ்தாவிற்கும் என்றென்று நம்மளுடைய இல்லங்களில் துணை இருப்பார். நாம் வேண்டுவது இந்த உலக மக்களும் இந்த மாவட்டமும் நம்மளுடைய தமிழ்நாடும் நம்முடைய இந்தியாவும் பூர்ண நலம் பெற்று உலக வல்லரசாகி நம்முடைய நாட்டிலிருந்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து பல குழந்தைகளை உயர்ந்த கல்விகளை பெற்று உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கி பல மாவட்டங்களில் நம்முடைய குழந்தைகள் பல உயர்ந்த பதவிகளும் பல உலக நாடுகளிலும் நம்முடைய குழந்தைகள் உலக புகழ்பெற்றும் வாழ அருள்பாலிக்க எல்லா வழிபடி நான் வேண்டி நல்லபடியாக மதம் மாற்றமே இல்லாமல் அனைவரும் ஒரே குலம் ஒன்றே தெய்வம் என்ற ஒரு நோக்குடன் அனைவரும் ஒற்றுமையாக வாழ இந்த பிரார்த்தனையுடன் நாங்கள் இந்த மாலை அணிந்துள்ளோம். சபரிமலை சாஸ்திர நோக்கமும் வல்லப ஐயப்பனை நோக்கம் ஜாதி மத இனம் வேதமின்றி அனைவரும் சிறப்புடன் வருங்காலங்களிலும் புதிய உலகை படைப்போம் என்று உறுதிமொழியுடன் இன்று இந்த சன்னியாசத்தில் மாலை அணிந்துள்ளோம். அனைவரையும் இந்த உலகம் மயிலுடன் வாழ்ந்து மலைவளம் விழுந்து சிறப்பு வேண்டுகிறேன். சுவாமி சரணம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.